ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நிறைய பேர் எக்ஸாம் வரும் வராது அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ், அப்புறம் ஒரு மோட்டிவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து படிக்கிறதா வேணாமானே தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் இன்கேஸ் இப்போ நீங்கள் ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டடீஸ் பண்ணாமல் ஓகே எக்ஸாம் வராதுன்னு முடிவு பண்ணியிருந்தாலும் சரி, நான் சொல்கிறத நீங்கள் ஒரு அட்வைஸாகவும் எடுத்துக்கோங்க, இல்லை மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து தப்பாக தோணுச்சுனாலும் யூ கேன் இக்னோர் மை தாட். பட் என்னோடய தாட் என்ன அப்படின்னா, இது வந்து பேஸ்ட் ஆன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்ம வந்து எக்ஸாமில் இப்போது நம்ம எல்லாருமே எதுக்காக எக்ஸாம் படிக்கிறோம்? ஒரு பெட்டர் ஜாப். இப்போ நம்ம வேறு இடத்துல எங்கே வேலைக்கு போனாலும் சேலரி வைஸும் சரி, வேறு ப்ரெஷர் வைஸும் சரி, அந்த ஜாபெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்ம எக்ஸாம் எழுதி போகிறது வந்து பெட்டர்னு நினச்சி தான் போவோம் இல்லைங்களா? ஸோ அப்படி போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து டிசர்விங்காக போகணும். அதாவது ஓகே நமக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு ஜாப், அதாவது மற்ற ஜாபை கம்பேர் பண்ணும்போது இந்த எம்ஆர்பிலையோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமோ நீங்கள் எழுதி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ப்ரிவிலேஜ்டு ஜாப் தான். அதாவது உங்களுக்கு வந்து வேறு கஷ்டம் எதுவும் இல்லாமல், உங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் ஃபினான்ஷியலியும் உங்களை சப்போர்ட் பண்ண முடியும் அந்த ஜாப்னால. அண்ட் கொஞ்சம் ஈஸியான ஜாப்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் டிசர்விங்கா அப்படின்னு வந்து உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். இது வந்து உங்களை பார்த்து வேறு யாரோ சொல்லணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் உங்களே கேட்டு பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இப்போ வந்து ஜூலை முடிய போகுது, சரி ஆகஸ்ட்னு வச்சுக்கலாம், டிசம்பரில் மேபி எக்ஸாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசர்விங்னு உங்களுக்கு தோணணும். டிசர்விங்னா என்ன அப்படின்னா, ஓகே நம்ம உண்மையாகவே இந்த ஜாபுக்கு வந்து ரெடியாக தான் போகிறோம், இந்த ஜாபுக்கு என்ன தேவையோ அது எல்லா கெப்பாசிட்டிஸும் நம்மகிட்ட இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த டிசர்விங் அப்படிங்கிற தாட் வந்து உங்களுக்குள்ள வரும். அது வந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களால் வந்து அந்த ஜாபில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து உங்களை வந்து இந்த ஜாப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிசர்விங்காக மாற்ற பாருங்கள். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது இந்த ஜாபில் உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் கட் ஆஃப்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 அந்த மாதிரி கிடைச்சா தான் வந்து போக முடியும்னு தெரியும். ஸோ அந்த 70 எடுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை? நாலேஜ். அதாவது சப்ஜெக்ட் பற்றின நாலேஜ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் உங்களால் 70 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். பட் இது வந்து எல்லாருக்குமே அப்படி அமையணும்னு கிடையாது. ஒரு சிலருக்கு வந்து ஈவன் வித் லெஸர் நாலேஜ் ஆல்சோ தே மைட் கெட் 70 மார்க்ஸ். அது வந்து மேபி லக் பேசிஸில் இருக்கலாம், இல்லை போன டைம் வந்து இந்த நார்மலைசேஷன் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அதில் வந்து ஸ்கோர் வந்து வேரி ஆகிருக்கும். ஸோ 57லேருந்து 70 போயிருக்கலாம். இதுக்காக நான் வந்து தப்புன்னு சொல்ல வரல. நார்மலைசேஷனுங்கிறது ஒரு கரெக்டான மேத்தமேட்டிக்கல் வே டு, அதாவது ஈஸியான பேப்பர்லேருந்து கஷ்டமான பேப்பருக்கு ஈக்குவல் பண்ணுறது, அது புரியுது எனக்கு. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் வந்து எஃபர்ட் போட்டிருக்கேன், ஸோ எஃபர்ட் போட்டு தான் படித்தேன், நான் வந்து செலக்ட் ஆகி வந்தேன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபீல் ஆகணும். ஸோ அதனால் வந்து டெடிக்கேட்டடாக இருங்க. எக்ஸாம் வருது வராதுங்கிறதுலாம் செகண்டரி. நீங்கள் வந்து உங்களை வந்து மேம்படுத்திக்கோங்க. அதாவது உங்களோட நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணுறதுனால யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் எனி திங். அதாவது இப்போது இந்த மாதத்துலேருந்து ஒரு 3 மாதம் நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்கன்னா அது டைம் வேஸ்ட் கிடையாது. நிறைய பேர் அதான் நினைக்கிறீங்க, படித்தது வேஸ்ட்டாக போயிருமோன்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆக்சுவலி தட்ஸ் நாட் ஏ லீகல் பாயிண்ட். அதாவது அது வந்து ஒரு சரியான ஒரு தாட்டே கிடையாது. படித்தது வீணாக போகும்னு சொல்லவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், நான் காலேஜ் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 மந்த் ஆர் 1.5 மந்த் என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு ஃபார்மசிக்கு போனேன், ஒரே நாளில் வந்துட்டேன். ஐ டென்ட் லைக். ஸோ அதனால் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தப்போ சடனாக வந்து அது என்னென்னு தெரியல, என்கிட்ட ஹியூமன் அனாட்டமி ஃபிசியாலஜி புக்கு ஒன்று இருந்துச்சு. அது என்ன புக்குன்னா, அந்த ஆத்தர் பேர் கூட மறந்துடுச்சு, ஆனால் சூப்பரான புக்கு, ஜெரார்டு டோட்டரா. ஸோ அந்த புக்கு, அதில் ஜஸ்ட்டு ஒரு 2-3 பேஜஸ் தான் நான் படித்தேன். உடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு எப்படியாவது. ஏன்னா அதில் நான் காலேஜ் செம்மில் படிக்கும்போது ஓகே செல்லுன்னா இந்த பார்ட் இருக்கும் அவ்வளோதான் அப்படிங்கிறது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் அந்த புக்கை நான் படிக்கும்போது அந்த செல்லுக்குள்ளே இருக்கிற பார்ட்டு அது எப்படி இருக்கும், மைன்யூட் டீட்டெயில் எல்லாம் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ அதை கற்றுக்க என்னோட, இப்போது நமக்கு ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோம்,
அது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி ஃபீல் ஆகும், நாளைக்கும் சாப்பிடலான்னு தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிரேவிங் வந்துச்சு அந்த அனாட்டமி சப்ஜெக்டில் பிகாஸ் ஆஃப் தட் புக். அந்த மாதிரி நான் அந்த டைமில் படிக்க ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட கரியரே வந்து சேஞ்ச் பண்ணிச்சு. அந்த அனாட்டமி மேலே இன்ட்ரெஸ்ட் வர போகவே அப்படியே அனாட்டமியை டீப்பாக படித்து ஓகே அனாட்டமி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நிறைய லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். டிஷ்யூஸை பற்றி, செல்கள் பற்றி, சிஸ்டம் பற்றி எல்லாமே வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த அனாட்டமி கூட சேர்ந்தது தான் ஃபார்மகாலஜி. ஸோ ஆப்வியஸ்லி அனாட்டமி படித்தா நெக்ஸ்ட் ஃபார்மகாலஜி தான், ஃபார்மசி ரிலேட்டடாக நம்ம படிக்க போகிறோம். ஸோ அதை படிக்கணும்னு எனக்கு தோணி தான் நான் வந்து மாஸ்டர்ஸை ஜாயின் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி ஐ திங்க் இப்படி தான் என்னோடய கரியர் அதாவது என்னோடய மாஸ்டர்ஸ் கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்குள்ளார என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத தேடுங்க. உங்களுக்கு வந்து இந்த எம்ஆர்பி ஜாப் தான் இல்லை ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதி போகணும் அப்படின்னா அதுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அது எக்ஸாம் வருது வராதுங்கிறது நம்மளோட கையில் இருக்கா? இல்லை. இது வந்து இங்கே நான் கேள்விப்பட்டேன், வி ஷுட் நாட் வரி அபவுட் த திங்ஸ் விச் ஆர் நாட் இன் அவர் ஹேண்ட் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளோட கையில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நம்ம வருத்தப்படக்கூடாது, அதுதான் விஷயம். எக்ஸாம் வருது வராதுங்கிறது நீங்கள் நினைக்கிறதுனால மாறுமா, இல்லை நீங்கள் ஒரு 4 பேர்கிட்ட பேசுறதுனால மாறுமா? மாறாது. இல்லை நீங்கள் படிக்கிறத விட்டுட்டா மாறிடுமா, இல்லை நீங்கள் படிச்சுட்டே இருந்தால் மாறிடுமா? இல்லை, அது என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் இல்லையா. வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இட் வில் ஹேப்பன். அதனால் இட் இஸ் நாட் அ திங் தட் இஸ் இன் ஆர் ஹேண்ட் ஆர் இன் ஆர் அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. எக்ஸாம் நடக்கும் நடக்காதுங்கிறது வந்து இட்ஸ் அப் டு கவர்மெண்ட் ஆர் எம்ஆர்பி அப்படி தான் சொல்ல முடியும். அப்படிங்கும்போது வாட் வீ கேன் டூ, நம்மளால் என்ன பண்ண முடியும்? உங்களால் உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதுதான் வந்து கீ இல்லையா. ஸோ அதாவது கீ மீன்ஸ் அதுதான் எசென்ஷியல். உங்களுக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா எசென்ஷியல் என்ன? நாலேஜ். ஸோ நாலேஜை கெயின் பண்ணுறது தான் இட் ஷுட் பி யுவர் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் செகண்டு தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எப்போ வரும் அதுக்கு ஸ்கெடியூல் போடுறது, ஓகே 3 months இருக்குது 6 months இருக்குது, இதெல்லாம் வந்து உங்களோட செகண்டரி கோலாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கோல் என்ன? உங்களோட நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அதை பாருங்கள். ஸோ எக்ஸாம் ரிலேட்டடாக ஒரு சில பேர் கேட்டிருந்ததுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இப்போதைக்கு ஆஸ் ஃபார் அதாவது சோஃபார் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் போஸ்டிங் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது ஏன்னா இன்னும் இந்த கேஸ்லாம் முடியாததுனால போஸ்டிங் ஃபில் பண்ண முடியாமல் இருக்கிறதுனால இப்போதைக்கு இருக்கிற ப்ரெஷர் தாங்காமல் மேபி ஃபில் பண்ணுறாங்க கான்ட்ராக்ட் பேசிஸில். பட் எனிஹவ் கான்ட்ராக்ட் பேசிஸுங்கிறது ஃபார் அ சர்டைன் பீரியட் தான், ஒரு குறிப்பிட்ட மாதம் தான் அவங்கள வந்து ஜாபில் வைக்க முடியும். அதுக்கு அடுத்தது மேபி இப்போ ஒரு 10 months வைக்கிறாங்கன்னா 10 months முடிச்சு அடுத்த கான்ட்ராக்ட் மேபி போடலாம், இல்லை அந்த கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் வைக்கலாம், என்ன வேணாலும் நடக்கும் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட். அதனால் நம்ம கையில் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை ஃபோக்கஸ் பண்ணி அதில் முன்னேறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய சஜஷன் அண்ட் இது உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து நான் சொல்கிறது மேபி இட்ஸ் நாட் அ கரெக்ட் திங்னு கூட தோணலாம். ஸோ இஃப் யூ ஃபீல் லைக் தட் யூ கேன் இக்னோர் திஸ். பட் எனக்கு தோன்றது அதுதான், உங்களை நீங்கள் வந்து அதுக்கு தயார்படுத்திக்கோங்க. அது எப்போ வருது அப்படிங்கிறதுலாம் பின்னாடி. ஸோ கீப் லேர்னிங், கீப் டூ வாட் யூ லைக். ஸோ உங்களுக்கு வந்து படிக்கிறது பிடிச்சிருக்குன்னா படிங்க, இல்லை படிக்கிறது பிடிக்கல அப்படின்னா பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் இஃப் யூ ஹேவ் எனி பிஸ்னஸ், உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா ஆல்ரெடி, மேபி ஃப்ரம் ஃபேமிலி சைடு ஆர் சம்திங். ஸோ அதை ஒரு சைடு க்ரோ பண்ணிவிட்டு உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியினாலும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ மொத்தத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணோம் அப்படின்னா யூ ஹாவ் டு மேக் யுவர் செல்ஃப் அப் டு தட் பார்ட். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கொண்டுட்டு வரணும். ஸோ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எக்ஸாம் வருது வராதுங்கிறத பற்றி இப்போதைக்கு என்கிட்ட அப்டேட் இல்லைங்க. ஸோ அதனால் வந்து we just have to be quiet about this for some time. ஸோ இது வந்து உங்கள் எல்லாருக்குமான ஒரு மெசேஜ் ஃப்ரம் மை சைட், ஃப்ரம் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு சின்ன பார்ட்டு தான், பட் இருந்தாலும் எனக்கு புரியுற விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ அவ்வளோதாங்க, சொல்லணும்னு நினச்சலாம் சொல்லிட்டேன். இஃப் எனி திங் இஸ் தேர் ஐ வில் அப்டேட் இன் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக நிறைய எம்சிக்யூஸ் நம்ம சேனலில் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர் வெல் யூ கேன் கோ த்ரூ தட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் அனதர் வீடியோ. Until then, bye from Vasant Murugesan.